ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு தினம் சிவசிந்தனை செய்வோம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தினமும் சிவசிந்தனை செய்வோம். தினமும் சிவசிந்தனை செய்கிற வேலை ஏடா, எனக்கு இருக்கக்கூடிய வேலைக்கு நான் சிவசிந்தனை பண்ணுற மாரியா இருக்கேன்? ஏகப்பட்ட வேலை இருக்குது. குடும்பத்தை காப்பாற்றுறது, இதெல்லாம் வேலை இல்லாத ஆள் போய் பண்ணுறதுக்கூடியத மாலையை போட்டுன்னு ருத்ராட்சத்தை கைத்தில் போட்டுன்னு சும்மா இல்லாமல் இவன் வேற சிவசிந்தனை பண்ணு அதை பண்ணுனா பண்ணி தான் ஆகணும். நேரம் கிடைக்கும் போது பண்ணலாம். நீங்கள் என் நேரமுமா பண்ண சொல்கிறோம்? நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் செய்தால் போதும். ஏன் குளிக்கும் பொழுது உங்களை யார் என்ன நினைச்சுன்னு குளிக்க போறீங்க? அப்ப சிவத்தை நினைக்கலாமே. சாப்பிடும் பொழுது நினைக்கலாமே. நீங்க பயணம் கொள்ளும் பொழுது நினைக்கலாமே. சப்பல் போடும்போது நினைக்கலாமே. சுவாமியை நினைக்கணும். நாம நினைச்சா எல்லா நேரங்களும் நமக்கு கை கூடும். நினைக்க கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டா எல்லா நேரமும் நம்ம பிஸி தான். அப்ப சிவத்தை எது நான் நினைக்கணும்? அவர் நினைச்சு எனக்கு என்ன வரப்போகுது? சிவத்தை நினைக்க நினைக்க வல்வினைகள் எல்லாம் மறுபடும். ஏன்னா சுவாமி சார்ந்து நீ எதை செய்தாலுமே ஆனந்தம் தான். கர்மனை ஒழிகிறது தான் வேலையே. என்னடா எதை கேட்டாலும் கர்மனை. நம்மளுடைய வாழ்க்கையே கர்மவினைக்குள்ளதாங்க அடங்கியிருக்கு. கர்ம வினையினால் பூட்டப்பட்டு சாகிறோம். இந்த வாழ்க்கையை துன்பப்பட்டு துயரப்படுறோம். ஏன்னா எல்லாமே கர்மவினை தான். கர்மனை போன பிரிவில் செஞ்ச கர்மனை இப்போ கழிக்கலான்னு பார்த்தா இப்போ இந்த பிரிவில் நான் ஒரு நாள் விடாமல் எக்கச்சக்கமாக பண்ணுறேன். எனக்கு சேர்ந்துனே இருக்குது. அப்போ இந்த கர்மவினையிலேருந்து நம்ம விடுபடணும். விடுபட்டாதான் உண்மையான சுதந்திரம். அந்த உண்மையான சுதந்திரம் தான் சிவசிந்தனை செய்த அந்த சுதந்திரம் கிடைக்கும். நாட்டில் வாங்கின சுதந்திரம்லாம் பத்தாது நமக்கு. நம்மளுடைய ஆன்மாக்கு வாங்கினாதான் சுதந்திரம், உண்மையான சுதந்திரம். ஏன்னா சிவத்தை நினைக்க நினைக்க உள்ள இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்கள் எல்லாம் மறுபட ஆரம்பிக்கும். சிவத்தை நினைச்சாலே உள்ள ஒரு நெருப்பு போல ஒரு வைப்ரேஷன் உள்ள ஆகும். இந்த அழுக்குன்னு சொல்ற பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு காகிதம் போல உள்ள இருக்கக்கூடியது. இந்த நெருப்பு அந்த காகிதத்தோட ஒன்று இணையும் போது இந்த காகிதம் எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். நாங்க தான் அந்த காகித பத்த வைத்தியே தயாரா இல்லையா? அது எங்க எரியறது? நம்ம கொஞ்சமாவது பத்த வச்சு போடணும்ல. தினமும் கொஞ்சம் கொஞ்சமாவது எரியட்டுமே. அது எரிஞ்சு சாம்பலானா நாம் வாழ்க்கையில் ஆனந்தம் பெறலாம். வாழ்க்கையில் நம்மளுக்கு இடரு வரக்கூடிய துன்பம் எல்லாமே கர்மவினை. தீதும் நன்றும் பிறத்தர வாரா. டே, நீ எதை செஞ்சாலும் சரிடா, நீ செஞ்சது தான் உனக்கு வருது. நீ எதுவும் உனக்கு புதுசாக யாரும் செய்யலை. உனக்கு யாரும் புதுசாக உனக்கு ஒரு கஷ்டத்தையும் தரலை, எதையும் தரல. நீ செய்யக்கூடிய கர்மவினை நீ அனுபவிக்கிற. இப்படின்றது நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்ச விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நல்வினை செய்து நாம் செய்த தீவினையெல்லாம் ஒழிக்க வேண்டும். சரி, செய்த தீவினை அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்குது, அதை ஏற்றுக்கணும். நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்தால் அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அதிலிருந்து கடந்து வரணும். முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு கைப்பிடி சாம்பலாவர். சாக போதும் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரு சாம்பலாக தான் போக போகிறோம். இதில் நீ எதை சேர்த்து வைக்க போகிற, எதை எடுத்து வைக்கணும், ஏன் போராடணும், ஏன் அழணும்? எல்லாமே அவன் திருவருள்னு நீங்கள் நினைத்து போய் பாருங்க. எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் சண்டை போட்டு வாங்க வேண்டியதே இல்லை. அவனை தூக்கி வந்து கொடுத்துட்டு போயிடுவான். எதுக்கு மேலெல்லாம் நீங்கள் பற்று வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தூரமாக ஓடும். அதனால் சிவத்தை நினைத்தா பேராசை வாரிட்டு போயிடுவார். இஷ்டத்துக்கு நீ நினச்சின்னு இருக்கிற, மனசு இருக்குதுன்ட்டு இஷ்டத்துக்கு நினைக்க வேண்டியதா அப்படின்ட்டு சுவாமி என்ன பண்ணுவார்? நல்லா மீன் வலையை போடுற மாரி, வலையை போட மீன் அள்ளுற மாரி உன் உள்ள இருக்கிறதெல்லாம் அள்ளின்னு போயிடுவார். வலையை போட்டு அதெல்லாம் அள்ளின்னு போய்ட்டா மனசு எனக்கு எம்டி ஆகிடுது. நான் ஆசையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் பாட்டு ஜாலியாக இருப்பேன். ஆசை இருக்கிறதால இங்கே போகணும், அங்கே போகணும், இதை வாங்கணும், இன்னும் இதை சேமிக்கணும், இன்னும் 10 லட்சம் நகை வாங்கலாமா, வெள்ளி வாங்கலாமா, இந்த எண்ணங்கள் கடமையானது. அது சரியாக செய்யக்கூடிய விஷயம்தான். பொருளாதாரம் வேணும் தான் நான் சொல்லக்கூடிய பேராசை. இதிலேயே உழலணுன்ட்டு இல்லை 10 கிலோ தங்கம் வாங்கி பக்கத்து வீட்டுக்காரர் கொடுக்கணும் நம்மளுக்கு மனசு வருது. எல்லாம் நம்ம வீட்டுக்கு வச்சுன்னு தானே மனசு வருது. அப்போ அதெல்லாம் அழுக்கு தானே, அதை தூக்கி குப்பையில் தானே போடணும். அப்போ அது குப்பையில் போகிறது நம்மளால முடியாது, யாராவது ஒருத்தர் வரணும். அதுதான் அந்த சிவ சிந்தனை. அந்த சிவ சிந்தனை நினைக்கும் பொழுது உள்ளே வந்த உடனே பேட் வச்சுன்னு ரெடியாக இருக்குது. உள்ளே ஒரு பாலை போட்டோடனே அடித்து வெளியே தான் 6 தான் ஃபுல்லாக. எதையுமே உள்ளே சேர்க்க மாட்டார்.
ஒன்னோட நீ உள்ள நீங்கள் போடக்கூடியது எதுவுமே உள்ள நிற்காது, எல்லாம் அடித்து தத்திடுவார் வெளில. அப்படி அந்த சிவத்தை நீங்கள் உள்ள நிலைநிறுத்த தான் சிவசிந்தனை செய்யணும். அவரை நீங்கள் விடாமல் இருதயத்தில் ஆனந்தமாக நிற்க வைக்கணும். சிந்தனையெல்லாம் அவனே தேங்க வைக்கணும். அப்போ நீங்கள் தினமும் சிவத்தை நினையுங்கள், ஏத்துங்கள், போற்றுங்கள், அவனையே நினைத்து உருகுங்கள். அத்தனையும் தந்திடுவான், ஆனந்தத்தை தினம் அருள்வான். கையில் குழந்தைய வச்சு எப்படி நம்ம பார்த்துப்போமோ சின்ன குழந்தைய, அப்படி நம்முடைய சிவமானந்து நம்மளை கண் கலங்காமல் பார்த்துக்கும். நம்முடைய கர்மவினையெல்லாம் தேடி கூப்பிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்து அடியும் வாங்க வைக்கும். அடி வாங்க வைத்து உங்களுக்கு கண்ணீர் வராமல் பார்த்துக்கவும் வைக்கும். ஏன்னா நீங்கள் என்னதான் சாமி கை உள்ளங்கையில் இருந்தாலும் பண்ண கர்மவினை வந்துடுச்சுனோ இந்தாப்பா அடி அஷ்டு கொடுன்னு தான் சாமி வாங்குவார். சிவத்தை வழிபட்டாலே நீ செய்த வினை அனுபவிச்சு ஆகணும், எஸ்கேப்லாம் ஆக முடியாது. சரி நீ திருந்திட்ட இப்போ, அதனால் அதை ஏற்றுக்கக்கூடிய மனசை உனக்கு தரேன். துன்பம் தான் அது, ஆனால் அது பெருசாக துன்பம் போல உனக்கு தெரியாது. அப்படியாப்பட்ட ஒரு வாழ்வை உனக்கு தரந்தான் தருவார். தவிர துன்பமே இல்லை, நான் சிவத்தை கும்பிட்டு எனக்கு ஆனந்தம் தான், என் கண்ணீரை வர வைக்க முடியாதுன்னா ஆணவத்தில் நம்ம சுத்தணுமோ தூக்கி போட்டு அடித்து 2 நாளைக்கு அடி அடின்னு அடித்து 2வது அப்படி சொல்லக்கூடாத அளவுக்கு செய்துருவார் சுவாமி. பணி ஓயினால் நாம் இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சிவசிந்தனை செய்வோம். வாழ்வில் நம்முள் இருக்கும் கர்ம வினைகளை குறைப்போம். கர்ம வினை குறைய குறைய வாழ்வில் ஆனந்தமானது நல்கும். நான் கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.